Assalamualaikum. Welcome to Shala's Recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிரன்ச்சி மேகி பேல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஹோம்மேட் சாட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன். இந்த மேகியை நல்லா கையிலேயே இப்படி க்ரஷ் பண்ணிக்கங்க. ஈஸியா நமக்கு தூள் ஆயிரும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம பேனில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது லோ ஃப்ளேமில் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு வந்தவுடனே இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் 1/4 கப் நிலக்கடலை, அதையும் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா கிறிஸ்பியா இருக்கணுங்கிறதுக்காக. ஆல்ரெடி வறுத்த கடலை தான் இது. நான் கொஞ்சம் கிறிஸ்பியா ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் வறுத்துக்கிறேன். வறுத்து அதையும் சேர்த்துடலாம். இதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பாக்கெட் மேகி பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதோட கொஞ்சமா மல்லித்தலை. ஆம்ச்சூர் பொடி இல்லைன்னா நீங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. நம்மளுடைய கிரன்ச்சி மேகி பேல் சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம திடீர்னு புளிப்பா காரமா ஏதாவது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சோன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.